எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்பெல்லாம் கொலை பண்ணா சுலபமா ஹாய் தண்டனை கொடுக்கறதா வாங்க. எல்லாரும் சொல்றாங்க. பேப்பர்லயே படிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சீரியலா? மதிய நேரத்துல பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை? ஆமா, உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்கும்? நான் சீரியலே பாக்குறது இல்ல. டிவியே பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். டிஸ்கவரி, பிபிசி அப்படிதான் பாப்பேன். ஓ, நீங்களும் பிபிசி சேனல் தான் பாப்பீங்களா? நீங்களும்னா? அவரும் வீட்டுல இருந்தா பிபிசி தான் பாப்பாரு. அதான் சொன்னேன், அவர் வீட்டுல இல்லைன்னா தான் சீரியல் பாப்பேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்க பார்க்க வேண்டியதானே? அவருக்கு பிடிக்காதே. நாள் பூரா வெளியே வேலைன்னு சுத்திட்டு வராரு. அவர் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு பிடிச்சதான் நாமளும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சது அவர் பார்க்க வேண்டியதானே? நீங்க அவருக்கு டிபெண்டா இருக்கணும். நான் மட்டும் இல்லைங்க, எல்லா பொம்பளையும் எப்பவுமே ஆம்பளுக்கு டிபெண்ட் தான். பிறந்ததுல இருந்து காலேஜ் போற வரைக்கும் அண்ணன் தம்பிக்கு துணை தேவை இருக்கு. காலேஜ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் அப்பாங்கிற துணை தேவை இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துலயும் புருஷங்கிற துணை தேவை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு டிபெண்ட் தாங்க. அதான் சந்தோஷமும் கூட. ஹவ் ஸ்வீட். எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு. அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அப்பா ஆர்மில இருந்ததுனால அவரு கூடயும் அதிக நாள் இருந்ததில்ல. காதலும் கிடையாது. சோ என் லைஃப்ல ஆம்பளைங்க ரோல் ரொம்ப கம்மி. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதானே பிடிக்காததானே தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஆசைலாம் வருதுங்க. ஆசை வந்துருச்சுல்ல, அப்பாக்கு போனை போட்டு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நீ அழகா சிரிக்கிறீங்க. யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்படி ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். அவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி விடுவா. பைசல் பண்ணா அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கேனே. 2 மாசந்தே, 2 மாசந்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? ஏன் நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும்போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு. எதையாவது சொல்லியா? என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல போறேன்? குடியா? இடுப்புல கேட்கிறேன். குடியா? திருச்சிக்குள்ள என்ன விளையாட்டு வடலப்புல இடுப்பு கீழே புள்ளாமா. ஆத்தி, எவ்வளவு பெரிய சாமி நீங்க, ஏன் இடுப்பு கீழதா? இவ்வளவு பெரிய இடுப்பு இல்லாம என்ன இடுப்பு கீழ் வேற ஓடப்படாதுல ஓட முடியல. ஒரே ஒரு தடவை கிள்ளிக்கிறேன். ஏய், அங்க பாத்தியா, டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தே நடக்குது. ஏய் வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீணா மனசை போட்டு அலட்டிக்காத. ஏய் நில்றா, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாக்க வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே அந்த யாரப்பா? அமுதா நீ எங்க? ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாக்க வந்து எங்க ஏரியா பொண்ணே டாவ் அடிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா, மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. பாத்துமா வீட்டோட வெய்ய. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம். கை கால் இருக்காது. சாரி அமுதா. இல்லங்க, என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல அம்மு, துடைக்க மறந்துட்டேன். நான் அதுக்கு நிறுத்தல.
தேங்க்ஸ். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க, ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. என்ன பைக்லாம் தொடச்சு வேலையெல்லாம் முடிச்சு அவரை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அது அவருக்கு சேர வேலை இல்ல, அவர் மேல இருக்கிற அக்கறை. கல்யாணம் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் தெரியும். கூல் கூல் கூல். சும்மா கிண்டல் பண்ணுங்க. உங்ககிட்ட பிடிச்சதே தாங்க 100% வைஃபா நடந்துக்கிறது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சத்யா. எனக்கு உங்களை பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையா வந்துச்சு. ஒண்ணு சொல்லவா? ம், சொல்லுங்க. கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி வைஃபா நான் நடந்துக்கணும். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கும் கிடைக்கணும். நீங்களும் அழகா சிரிக்கிறீங்க. நான் வரேங்க.